இன்னும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவீங்க? டைம் சரியில்லை, மூட் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன், இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்கியூசஸ். ஜெஃப் கெல்லர் சொல்கிறாரு, டிலே இஸ் த டெத் ஆஃப் ட்ரீம்ஸ். வெல்கம் டு த ஃபைனல் பார்ட் ஆஃப் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங். இன்னைக்கு நம்ம ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்? எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம், பயம்தான். நம்ம ஃபெயில் ஆகிடுவோமோ, இல்லை மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்களோன்னு. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் பயம் போகட்டும், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நம்ம ஆக்ஷன் எடுத்தால் தான் பயம் போகும். நம்ம வெயிட் பண்ண பயம் அதிகரிச்சுட்டே தான் போகும். இதுக்கு பேர் தான் அனாலிசிஸ் பேரலிசிஸ். அதாவது ஒரு விஷயத்த ஓவர் திங்க் பண்ணி ஓவர் அனலைசிங் பண்ணி டெசிஷன் எடுக்காமல் இருக்குது. ஸ்விம்மிங் கற்றுக்கணும்னா வெறும் தரையில் நின்றுட்டு புக் படிச்சுட்டு இருந்தா பார்த்தாது. ஸ்விம் பண்ணணும்னா தண்ணிக்குள்ளே இறங்கி தான் ஆகணும். ஜெஃப் கெல்லர் சொல்கிறாரு, நீங்கள் 100% ரெடி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 50% ரெடி ஆகியிருந்தால் போதும். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் வழியே தெரியும். ஒரு கார் நைட் டைமில் போகும்போது ஹெட்லைட்டில் இருந்து வர வெளிச்சம் கொஞ்சம் தூரத்துக்கு தான் வழி தெரியும். அப்புறம் போக போக தானே வழி தெரியும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். முதல் அடி எடுத்து வைங்க. ஃபெயில் ஆகிடுவோமோன்னு பயமா? இங்கே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எல்லாரும் ஃபெயிலியர்ஸே சந்திக்காதவங்க இல்லை. அதை அவங்க லெசன்ஸாக பார்த்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்ப் கண்டுபிடிக்கிறப்ப 10,000 டைம்ஸ்க்கு மேலே ஃபெயில் ஆனார். ஆனால் அவர் அதை ஃபெயிலியர்னு சொல்லலை. வேலை செய்யாத 10,000 மெத்தட்ஸை கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். அதுதான் ஆட்டிடியூட். நீங்கள் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. ஸோ ஃபெயில் ஃபார்வர்ட். ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை சுற்றி யார் இருக்காங்கன்றது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நெகட்டிவாக இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுரா மச்சான் அப்படின்னு சொன்னால் நீங்களும் நெகட்டிவ் ஆகிடுவீங்க. ஆத்தர் சொல்கிறாரு, டாக்ஸிக் பீப்புள்கிட்ட இருந்து எப்பயும் விலகியே இருங்கன்னு. உங்களை யார் மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நெட்வொர்க் தான் உங்கள் நெட்வொர்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸில் நம்ம பார்த்தது திங்க், ஸ்பீக், ஆக்ஷன். உங்கள் ஆட்டிடியூட் விண்டோவை க்ளீன் பண்ணுங்கள். பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும் பேசுங்க. உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. இந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் சீரீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான புக்ஸோட சம்மரிஸை ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கும், உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொல்லித்தரதுக்கும் நம்ம யூடியூப் சேனல் மதுமிதா ஸ்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சக்ஸஸில் அஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்டாக நீங்களும் ஒரு பார்ட்டாக இருக்க விரும்புனீங்கன்னா இந்த சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லெட் அஸ் க்ரோ டுகெதர். See you in the next video. Bye.